நான் வந்து திருப்பதிக்கு 3 டைம்ஸ் போயிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் பிறந்ததுலேருந்தே நான் போனதே இல்லை திருப்பதிக்கு, போகலாமா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே போகலாம், ஆனால் நீ நினச்சாலாம் பார்க்க முடியாது, அவராக நினைக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து திருப்பதிக்கு போய் திருப்பதியை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே போகலாம் பாப்பா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி போகலாம் அப்படின்னு சொன்னேன். நானும் மொட்டை போட்டுக்கலான்னுக்கிறேன் பாப்பா, திருப்பதிக்கு போனால் மொட்டை போடணும் அப்படின்ட்டு முன்னாடியே என்ன பண்ணார், முடியெல்லாம் வெட்டில் அப்படியே விட்டுட்டார். சரி இருக்க இருக்க வந்து முடி வளர்ந்துட்டே இருந்துச்சா, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டக்குன்னு முடிவாச்சு திருப்பதிக்கு போய் ஆகணுன்ட்டு. சரி கிளம்பிட்டோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் வீட்டுக்கார் 3 பேர் தான் போனோம். போயிட்டு பார்த்தா கூட்டம் இருக்காதுன்னு தான் போனோம். பார்க்குறதுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 மணிக்கே போயிட்டோம். ஆனால் கூட்டம் பயங்கரமான கூட்டம். நசுக்கி பிசுக்கி துவச்சி காய போட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பேர் சின்ன சின்ன பசங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தவங்கெல்லாம் அழுற மாதிரி ஆயிட்டாங்க, முடியல அவங்களால. நாங்களே அப்போ போனவங்க சாமியை பார்க்குறது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, காலையிலே போயிட்டோம் சாமியை பார்க்குறதுக்கு. பட்டியில் அடித்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கிட்ட அடிச்சிட்டாங்க. 6 மணிக்கு மேலே தான் திறந்து விட்டாங்க. கரெக்டாக 6 மணிக்கு திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் சாமியே பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே ஏன்டா சாமி திருப்பதிக்கு வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், மொட்டை போடுறோன்னு சொன்னால் மட்டும் போதாது, திருப்பதிக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஈஸியாக மொட்டை போடுறேன்னு சொல்லிட்ட, ஆனால் வந்து திருப்பதியில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அங்கே 2-3 வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள வாங்க வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த என்ட்ரன்ஸில் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அவர் நான் வரலை அப்படின்ட்டார். அவர் காருக்குள்ளே இருந்தார். நான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா அவர் நடக்கிறதாவது வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். வேணாம் அப்படின்னாரு. நான் எடுப்பேன், நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன்.